சீமானை பற்றி தினமும் ஒவ்வொரு செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்குது. அதில் வந்து எந்த அளவு அவர் பொய் பேசி மக்களை ஏமாற்றிருக்கிறாருங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பிரபாகரின் அண்ணன் மகன் நியூஸ் 18 தமிழ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி தந்தால் மேலும் பல உண்மைகள் வெளியாகும் என கூறியிருந்தார். நேற்று அதே சேனலுக்கு சந்தோஷ் தந்த பேட்டியின் முக்கிய அம்சங்கள். தலைவருடன் இவர் எடுத்ததாக இணையத்தில் வெளியான புகைப்படங்கள் அனைத்தும் ஆதாரமற்றவை. தலைவருக்கு அருகில் இவர் கையை கட்டி கொண்டு நிற்கும் ஃபோட்டோ ஒரிஜினல் இல்லை. துப்பாக்கி பயிற்சி ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது. பயிற்சி களத்தில் இவரை அனுமதிக்கவில்லை. தலைவர் இவருக்கு உணவு பரிமாறவில்லை. இட்லி ஆமைக்கறி பரிமாறிய கதைகள் பொய். எப்படி இவ்வளோ பொய்களை வந்து ஒரு வெக்கமில்லாமல் எல்லாத்தையும் இத்தனை வருஷம் சொல்லி அத்தனை மக்களையும் முட்டாள்களாக்கி இருக்கிறாரு. தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்காக, தன்னுடைய கட்சியை வந்து மேலும் வளப்படுத்துக்கிறதுக்காக எத்தனை பொய்களை சீமான் அடுக்கடுக்காக சொல்லியிருக்காரு பாருங்கள். அடுத்தாப்பில் அதில் அந்த பேட்டியில் தொடர் பாருங்கள். அவர் மேலும் சொல்கிறார் பாருங்கள். தலைவரின் மனைவியை இவர் சந்திக்கவே இல்லை. வெளிநபர்களுக்கு தன் குடும்பத்தாரை தலைவர் சந்திக்க வைத்ததே இல்லை. பெரியாரையும் திராவிடத்தையும் தலைவர் என்றுமே தவறாக பேசியதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி இப்போ சீமான் எடுத்திருக்கிறது, அதாவது பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சுட்டு பெரியாரையும் திராவிடத்தையும் எதுக்கிறதே தன்னுடைய முழு குறிக்கோள்னு சொல்லிட்டு இருக்கிறார்ல, அது அத்தனையும் கட்டமைக்கிறதெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணியினால தான். அதனால் வந்து விடுதலை புலி பிரபாகரன் வந்து பெரியாரை வந்து அவமதிச்சது இல்லை, திராவிடத்தையும் அவமதிச்சது இல்லை. அடுத்து அவர்கிட்டே கேட்டிருக்கிறார், ஆடியோவை தருமாறு என்னிடம் கெஞ்சினார். யார்? சீமான் கெஞ்சி இருக்கிறார். அதில் ஈழத்திற்கு ஆதரவாக பேசிய மற்ற தலைவர்களின் பெயரும் இருந்தது. ஆனால் இவரது பெயர் மட்டும் இருந்ததாக ஆடியோவை கட் செய்துள்ளனர். அதுலேயும் வந்து பாருங்கள் எவ்வளோ மோசடி நடந்திருக்குண்டு. இவரது செயல்கள் சரியில்லை என்பதை உணர்ந்த பிறகு தொடர்பை துண்டித்து கொண்டனர். யாருங்க? விடுதலை புலிகள்லாம். இவர் ஆள் ஒரு 2 நாள் 3 நாள் நேரடியாக பார்த்து பேசும்போதே தெரிஞ்சிடும்ல. அதுலேருந்து இந்த ஆள் டுபாக்குன்னு தெரிஞ்சு நைஸாக கலட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கு மற்றவர்கள் நேர்ந்த அனுபவங்கள் பலவற்றை தனக்கு நடந்ததாக கதை கட்டி பேசி வருகிறார். வேறு யார் யாருக்கெல்லாம் நடந்ததெல்லாம் அப்படியே தனக்கு நடந்ததா? அவருடைய பிரபாருடைய அண்ணன் மகனே சொன்னார்ல, இவர் வந்து பல பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு சந்தித்து அந்த சந்திப்புகளெல்லாம் வந்து இவர் தனக்கானதாக காமிச்சிக்கிறாரு, ஓவர் பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத பார்க்குறோம். இதை வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய திறமை வேணும். இவ்வளோ பெரிய பொய்களை பேசி இத்தனை மக்களையும் முட்டாள்களாக்கி அவர்களை இன்னும் தன்னுடைய கட்சியில் வந்து வச்சுக்கிட்டு கட்டமைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறார்ல, உண்மையிலே இந்த ஆள் திறமைசாலி தான். கோயபோல்ஸ் எல்லாம் மிஞ்சிட்டார் சீமான். நான் கூட முன்னாடி நான் நினச்சது, தமிழகத்துக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாரு, இவர் முதலமைச்சரானால் நல்ல தமிழ்நாடு எல்லாம் முன்னுக்கு வரும் அப்படின்னா நான் நினச்சது. ஆனால் உள்ளதிலே மட்டரகமான தலைவர் யாருன்னா சீமான் தான் இப்போது. அதனால் வந்து இப்போ நம்மளுடைய நிலைப்பாடெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாச்சு. நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களே மாறி வந்துட்டாங்க. இப்போது ரொம்ப பேர் எல்லாரும் வந்து திமுக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவருடைய பொய்கள் வந்து, அதாவது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு எத்தனை நாளைக்கு தான் வந்து ஒரு பொய்யை வந்து மறைக்க முடியும்? அது உண்மை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அடுத்து ஒரு இலங்கை தமிழர் டாக்டர் மகிழ்ங்கிறவங்க பதிவு போட்டுக்கிறாங்க. இன்று தமிழீழ மக்கள் ஒரு மீள் நிலைப்பாட்டிற்கு தள்ளப்பட்டுள்ளோம். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் செய்த மாபெரும் தவறு சீமான ஈழத்திற்குள் நுழைவிட்டது தானோ என்று இந்த மக்கள் வாரியதொரு சந்தேகத்திற்குள் வந்துள்ளனர். ஏண்டா இவன் இந்த ஆளை வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னு இப்போ வந்து ஈழ மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு பொய்களை பேசிகிட்டு இருக்கிறாரு. இலங்கை மக்கள் பற்றி தவறான தகவல்கள் கொடுத்துட்ருக்கிறாரு. இவரால் எங்களுக்கு வந்து பின்னடைவு தானே ஒழிஞ்சு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படிங்கிற லெவலில் தான் அங்கே வந்து கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தாலும் அப்படி தான். இலங்கை மக்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் சீமான ஒரு டுபாக்கூருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவாக இப்போ இருக்கிறாங்க. அதேமாரி இப்போ வந்து இவருடைய கட்சியிலேயே, நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து பலரும் விலகி எதிர் முகாம்களுக்கு போகிறத பார்க்குறோம். இவர் வந்து ஒரு நச்சுக்கிருமி. இவர் வளர்றது
தமிழனுக்கு கேடு, திராவிடத்துக்கு கேடு, எல்லா மக்களுக்குமே கேடு. அதனால் வந்து 2வது இவர் வந்து இப்போ தான் பேட்டி கொடுக்கும்போது எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரோ முஸ்லீம் பொண்ணை முக்காடு போட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. அதாவது முஸ்லீம்களோட ஓட்டு கவர்றான் அவர். நீ என்ன தான் வந்து நாடகம் போட்டாலும் சரி, முஸ்லீம்கள் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. உனக்கு ஒரு ஓட்டு கூட உழுகாது. வெறுதே சும்மா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு வேணால் போகலாம். நீ சாத்தானின் பிள்ளைங்கள்னு சொல்லிக்க, எது வேணாலும் நீ சொல்லிக்க, உன்னுடைய வயிற்றுச்சலுக்கு எதாவது சொல்லிக்க. கொஞ்சம் ஓட்டுகளை விஜய் பிரிச்சுட்டு போவார், கொஞ்சம் ஓட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி பிரிச்சுட்டு போவோம், சில ஓட்டுகள் விடுதலை சிறுத்தைகள். அப்படிங்க கடைசியில் நாம் தமிழருக்கு கிடைக்க போகிறது எல்லாம் நோட்டாவுக்கும் கீழே தான், வழக்கமாக கிடைக்கிறது தான். வழக்கமாக கத்துறதை கத்திக்கிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் தொண்டை தான் இருக்குது, அதனால் கற்றுட்டோம். கத்திட்டு அவராக ஓஞ்சிருவார் கொஞ்ச நாளில். அதனால் இது வந்து இந்த உண்மைகள்லாம் வெளியில் வந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.